லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் குமாரி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த லஞ்ச புகாரின் பின்னணி என்ன? தற்போது இந்த அதிகாரி மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? விரிவான தகவல்கள். குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்த லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் நகராட்சி கமிஷனர் மற்றும் நகரமைப்பு அதிகாரி மற்றும் அலுவலக ஊழியர் என 3 பேரை காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்குடியைச் சேர்ந்தவர் முனுசாமி, இவரது உறவினர் மற்றும் சகோதரர் என 3 பேரின் வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்த குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தார். இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் ஒரு வீட்டு மனைக்கு வரைமுறை செய்ய ரூபாய் 12,000 லஞ்சமாக அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் கேட்ட தொகையில் கழித்து ஒரு வீட்டு மனைக்கு 8,000 தருவதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பணம் கொடுக்க விருப்பம் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் புகார் அளித்திருந்த நிலையில் இன்றைய தினத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையில் ரசாயனம் தடிய ரூபாய் நோட்டுகளை ரூபாய் 24,000 முனுசாமியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். அப்போது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற போது நகராட்சி அதிகாரிகள் அந்த பணத்தில் வாங்குவதற்கு மறுத்துவிட்டனர். மிக குறிப்பாக அந்த வீட்டு மனை வரன்முறை செய்வதற்கு ஒரு வீட்டு மனைக்கு 12,000 வீதம், 2 மனைகளுக்கு அந்த ஆவணங்களை கொடுக்குமாறு 24,000 கொடுத்துள்ளார். அப்போது அலுவலக உதவியாளர் சாம்சன் அந்த பணத்தை வாங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை பிடித்து விசாரித்த போது இந்த பணத்தை நகராட்சி கமிஷனர் குமாரி மற்றும் நகரமைப்பு அதிகாரி பாலசுப்ரமணியன் ஆகியோர் கூறியதன் பேரில் பணத்தை வாங்கியதாக கூறியுள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 பேரையும் நகராட்சி கமிஷனர் அறையில் வைத்து 3 பேரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் நகராட்சி கமிஷனர் மற்றும் நகரமைப்பு அதிகாரி இருவரும் கூறியதன் பேரிலேயே அலுவலக ஊழியர் லஞ்ச பணத்தை வாங்கியது தெரிய வந்தது. தற்போது 3 பேரிடமும் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்களது வீடுகளுக்கும் சென்று அவர்கள் சோதனை செய்ய அதிகாரிகள் முடிவு செய்தனர். தற்போது 3 பேரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் லஞ்சமாக பெற்ற பணத்தையும் வைத்து ஆதாரமாக வைத்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த குன்றத்தூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் வந்து சென்றாலும் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து வெளியே இருந்து வருவோம் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். தற்போது நகராட்சி கமிஷனர் அலுவலக அறையில் வைத்து 3 பேரிடமும் அதிகாரிகள் தொடர்ந்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீட்டு மனையை வரன்முறைப்படுத்த லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் நகராட்சி கமிஷனர், நகரமைப்பு அதிகாரி மற்றும் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.